ஒண்ணு என்ன நிலைமையில இருந்து விழுந்த, which means discernment. எந்த இடத்துல நான் விழுந்தேன், எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை, எந்த இடத்துல இருந்து எனக்கு சறுக்குச்சு, discernment. ரெண்டாவது, மனம் திரும்பி நினைச்சிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணுமா? அடுத்து, ஆதியில செய்த, அது என்ன ஆதியில செய்த கிரியை? ஞானஸ்நானம் எடுத்த உடனே எங்க இருந்து அந்த கப்பு சிப்பு வந்துச்சு? ஆதியில என்ன கிரியை தெரியுமா செஞ்சோம்? அந்த பரவசம் வந்த உடனே எப்ப பார்த்தாலும் என்னதான் இருக்கும் கையில, எடுத்து படினாலும் படி. உங்க அம்மாவே வந்து, தம்பி வாப்பா சாப்பிட்டு வர, சும்மா இருக்கு, அசுத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், போஜன பிரியனா இருக்காதன்னு இப்பதான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள போஜனத்தை கொண்டு வந்து என்ன டெம்டேஷன் ஆகிட்டு இருக்கேன். யாருக்கு? இப்போ உங்க அம்மா சோம்பன்னு தலைகீழா நிக்குது, நீ வேறம்மா சோத்த போடுமா, பசி என்ன செய்யுது? என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சில வசனம் நம்மளை அப்படியே மூஞ்சில குத்துற மாதிரி வரும். டென்ஷன் ஆகக்கூடாது, பார்த்துக்கங்க, சாந்தமா ஏத்துக்கணும். நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வசனம் வந்துருச்சுன்னா, இயேசு நாமத்தினால பிசாசு பேசுறது என்ன பண்ணுது சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, பிசாசும் பைபிள் பேசும் பிரதர், உங்களுக்கு தெரியாதா? அட கடவுளே, அதனால தான் எழுதுறாரு, சாந்தமா ஏத்துக்கோ. ஏன் தெரியுமா? எனக்கு தேவை ஆத்மா வாழணும், ஆத்மாவோட பல்ஸ் ஜாஸ்தி ஆகணும், ஆத்மா வாஞ்சிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனத்தை சாந்தமா ஏத்துக்கிறது தான் ஆதியில செய்த கிரியை.